கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1719 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 45 அதிகாரம் 2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோரேசை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். யூதன் அல்லாத ஒரு மனிதனை தேவன் ஆண்டவருடைய பிள்ளைகளை விடுவிக்க தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, அவனையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் என்று 45 அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, ஐயா, அம்மா, உங்களுக்காக இந்த செய்தி வருகிறது. என் வாழ்க்கை கோணலாகிவிட்டது, என் வேலை கோணலாகிவிட்டது, என் தொழில் இருண்டு விட்டது, வியாபாரம் இருண்டு விட்டது. கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவார். நீங்கள் அவருக்கு பின்னாடி நடந்தால் போதும், உன் வாழ்க்கை செவ்வையாகும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யாருடைய வாழ்க்கை இடிந்து போயிருக்கிறதோ, யார் யாருடைய ஹல்லேலூயா வாழ்க்கையில், தொழிலில் வேதனை இருக்கிறதோ, வியாபாரத்தில் வேதனை இருக்கிறதோ, அவர்கள் எல்லாருக்கும் இந்த செய்தி, நான் உனக்கு முன்னே போய் உனக்கு கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. நடக்க முடியாமல் தவிக்கிறாயா? வியாதியிலே கஷ்டப்படுகிறாயா? துன்பப்படுகிறாயா? இயேசு கிறிஸ்து உனக்கு முன்னே போகிறார். இயேசு ராஜா உனக்கு முன்னே போகிறார். நீ அவருக்கு பின்னாடி போ. உன் வாழ்க்கையின் கோணல்கள், உன் வியாபாரத்தின் கோணல்கள், தொழிலின் கோணல்கள் எல்லாம் செவ்வையாக்கப்படும். நீ ஜெயம் பெறப்போகிறாய். மகளே, மகனே, நீ ஜெயம் பெறுவாய். இன்று முதல் உன் கோணலான வாழ்க்கை மாறுகிறது. நஷ்டப்பட்ட உன் வியாபாரம் மாறுகிறது, லாபமாக மாறப்போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.